அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வபஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபலா தல்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும் ஸதகல்லாஹுல் அலீம். கனிமான சகோதரிகளே, நாங்கள் ஒரு மாதத்தில் வீட்டிருக்கிறோம். இது என்ன மாதம் என்று தெரியுமா? இது என்ன மாதம்? ரஜபுடைய எத்தனாவது பிற? பாரக்கல்லாஃபி. இப்படி இவைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது ஞாபகம் வைக்கிறது தான் தக்வாவுடைய அடையாளம். அதனுடைய கண்ணியங்களை பேணணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த கண்ணியமான ரஜபுடைய மாதத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இது அஷ்ஹுருல் ஹுரும் என்று கணிக்கப்படக்கூடிய கண்ணியம் பொருந்திய மாதம். இதில் அல்லாஹ்வுடைய சிந்தனை, ஞாபகம் அதிகம் ஒவ்வொரு அடியார்களுக்கும் இருக்கணும். இந்த மாதத்தில் யார் அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் அல்லாஹ் அநியாயம் செய்கிறத சம்பூர்ணமாக தடுத்து வைத்திருக்கிறார். குர்ஆனில் இதை பற்றி சொல்லும் நேரம், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தில் 12 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிதாப் 12 மாதங்களை பற்றி எங்களுக்கு சொல்கிறது. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் தொட்டு 12 மாதங்கள் தான். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டவைகள். தாலிக தீனுல் கையம், இந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டது என்று சொல்லிவிட்டு அத்தீனுல் கையம், நேர்த்தியான மார்க்கம். ஃபலா தல்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், இதில் நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொள்ள வேண்டாம் என்கிறதனையும் குறிப்பிடுகிறான். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்குமாறு ஏவிருக்கிறாங்க. இமாம் அஹ்மத், அபூதாவுத், இப்னு மாஜா, பைஹக்கி போன்ற கிரந்தங்களில் இதற்கு ஆதாரம் தரப்பட்டிருக்கிறது. அனஹு அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மன் தலக ஃபஅதாஹு பாத சனத்தின். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாஹிலியா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். வந்து விடை பெற்று போனார்கள். பின்பு ஒரு வருடத்துக்கு பின்னால மறுபடியும் வந்தார்கள். இதில் ஒரு முக்கியமான மனிதனை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அவர் அந்த பாஹிலா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஒரு வருடத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்திக்கிறார். வகத் தகய்யரத் ஹாலுஹு வ ஹைஅத்துஹு ஃபகால யா ரசூலுல்லாஹ் அமா தஅரிஃபுனி. நபி அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன அறிவீர்களா என்று கேட்கிறார். அவருடைய நிலைமைகள் எல்லாமே மாற்றமடைந்து அவருடைய கோலமும் வடிவமும் வித்தியாசப்பட்டு இருக்குது. வமன் அன்த, நீ யார்? கால அனல் பாஹிலி அல்லது ஜித்துக அமல் அவ்வல், நான் தான் அந்த பாஹிலி கோத்திரத்தை சேர்ந்தவன். சென்ற வருடம் உங்களை வந்து சந்தித்தேன். ஃபமா கையரக்க வகது குந்த ஹசன் அல் ஹைஅதி, நீ முற்றிலும் மாற்றம் அடைந்திருக்கிறாயே, நீ ரொம்ப அழகாக இருந்தாயே, உனக்கு என்ன நடந்தது? கொல்துமா அக்கல்து தஆமன் முந்து ஃபாரக்துக இல்லா பிலைல். நபியே, உங்களை சென்ற வருடம் சந்தித்து நான் பிரிந்ததில் இருந்து இரவுல மட்டும்தான் சாப்பிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமா அத்தப்த நஃப்ஸக், நீ ஏன் உன்னுடைய நஃப்ஸுக்கு, ஆத்மாவுக்கு வேதனை கொடுத்தாய்? நான் நோன்பு நோற்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும் ஷஹர ஸப்ரி வ யௌமன் மின் குல்லி ஷஹரின், நீர் சபருடைய மாதத்தில், அதாவது ரமலான் உடைய மாதத்தில் நோன்பு நோறு, மேலும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொள். ஜித்னி, நபியே, எனக்கு அதைவிடவும் நோன்பு நோட்க முடியும், அதிகரித்து கூழுங்க. ஃபைன் நபி கூவத்தன், எனக்கு நோன்பு நோட்பதற்கு வலிமை இருக்கிறது. கால சும் யௌமைனி, 2 நாட்கள் நோன்பு நோற்றுக்கள். ஜித்னி, இன்னும் அதிகமாக சொல்லுங்க. சும் ஸலாஸத ஐயாமின், 3 நாட்கள் வாரத்தில் நோற்றுக்கொள். ஜித்னி, இன்னும் அதிகமாக சொல்லுங்க. சும் மினல் ஹுருமி வத்ருக்,
அஷ்ஹுருல் ஹுரும்ல நீ நோன்பு பிடிச்சி அதன் பின்னால் விட்டுவிடு. சும் மினல் ஹுருமி வதுருக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் நோன்பு நோட்குமாறு சொன்னாங்க. இப்படியாக நபி அவருக்கு வாரத்தில் 2 நோன்பு, மாதத்தில் 3 நோன்பு, இந்த முறையில் நோன்பு நோட்க சொல்லியும் கூட அவர் எனக்கு உடம்புல வலிமை இருக்குது, அதிகரித்து தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்தை சுற்றி காட்டினாங்க. அதனுடைய இரவுகளுடைய கண்ணியத்தை பற்றி சொன்னாங்க. இந்த மாதம் ரஜபுடைய மாதத்தில் தான் இஸ்ரா, அதாவது மிஅராஜ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விண்ணுலகத்துக்கு அழைத்து கொண்டான், தன்னுடைய தரிசனத்தை நசீபாக்கினான். எனவே இந்த மாதத்தில் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்க என்கிறதுன நபி உணர்த்தினாங்க. இப்படியாக இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களை நாங்கள் ஞாபகம் வைத்து நோன்புகளை நோற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது. என்றாலும் இந்த நோன்பு சுனத்துல் முஅக்கதாவுடைய இடத்துல வர்றது கிடையாது. மாற்றமாக ரமலானுக்கு நாங்கள் 2 மாதத்தில் இருந்தே தயாராக வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி இந்த விடயங்கள் சொல்லப்படுது. அல்லாஹ் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் ரஜப்லையும் ஷஅபான்லையும் எங்களுக்கு பரக்கத் செய். ரமலான்ல நாங்கள் உயிரோடு இருந்து அதனுடைய நல்ல பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும், உயிரோடு என்ன வாழவே என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே பலரும் இந்த ஹதீஸ்கள் லஈஃப் என்றெல்லாம் பேசுவாங்க. ஆனாலும் லஈஃபான ஹதீஸ்கள் அமலுக்கு எடுக்க இயலும். இந்த லஈஃபான ஹதீஸாக இருந்தாலும் கூட ஷஅபான், ரஜப், ரமலான் என்ற இந்த சிறப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவதின் காரணமாக இந்த மாதங்களில் ரொம்ப விழிப்புணர்வோடு நோன்புகளை நோற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பது மிகவும் சிறந்தது. அது பாக்கியமான வாழ்க்கை உருவாக்கும், நாளை மறுமையின் பயணத்தை இலகுவாக்கும், கபருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் மிஅராஜ் நடந்தது. இந்த சூரத்துல் இஸ்ரா அந்த மிஅராஜுடைய இரா பயணம் என்ற பெயரை தாங்கியிருக்குது. இது 17வது சூரத், குர்ஆனுடைய வரிசையில் வரக்கூடிய 17வது சூரத். இது மக்காவில் இறங்கியது. 111 ஆயத்துகள் இருக்குது. 111 ஆயத்துகள், அதாவது 111. இந்த சூராவுக்கு பனு இஸ்ராயில், சூரா பனி இஸ்ராயில் என்றும் கூறப்படும். இந்த சூரா பிஸ்மில்லை கொண்டு ஆரம்பித்து எங்களுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை அறிவிக்குது. எனவே இந்த முதலாவது பிறையிலேயே அது சம்பந்தமான இந்த சூறாவை எங்களுக்கு ஓதுவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹான அல்லதி, ஒருவன் தூய்மையாகிவிட்டான், அவன் தான் அல்லாஹ். அஸ்ரா, தன்னுடைய அடியானை இரவிலே அழைத்து சென்றான். பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை, அடியானை, தனக்கு வழிபடக்கூடியவனை, அதாவது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான். லைலன், இரவிலே. மினல் மஸ்ஜிதில் ஹராம், இங்கே லைலன் என்றால் ஒரு இரவிலே என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடிமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவிலே அழைத்து சென்றான். அவன் தூய்மையானவன். எங்கிருந்து அழைத்து சென்றான்? மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அக்ஸா உடைய மஸ்ஜிதுக்கு, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அக்ஸா உடைய மஸ்ஜிதுக்கு, மக்காவில் இருக்கும் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அழைத்து சென்றான். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி வர்ணிக்கிற நேரம் குர்ஆன் அல்லதி பாரக்னா ஹவ்லஹு,
அதற்கு சூழால நாங்கள் பரக்கத் செய்திருக்கின்றோம். இப்படி பரக்கத் செய்யப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய சூழால பரக்கத் செய்யப்பட்டிருக்குது. அதற்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான். நோக்கம் லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அந்த ரசூலுல்லா, இங்கனைக்கு தஃப்சீர் வருவது அல்லாவை குறிக்க இல்லை, இங்கனைக்கு இன்னஹு நிச்சயமாக அவர், ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் ரொம்ப செவிமடுக்கக்கூடியவர், அகப்பார்வையுடையவர் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுகிறது என்ற ஒரு தஃப்சீர் வந்திருக்குது. இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அல்லாஹ் அழைத்து செல்றான். அதனுடைய சுற்றிலும் பரக்கத் செய்திருக்கிறான். இரவுல தன்னுடைய அடியான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காண்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் நடத்தாட்டினான். அவன் தூய்மையானவன், அவன் செவியேற்பவன், பார்ப்பவன், மிகவும் பார்ப்பவன், மிகவும் செவியேற்பவன் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது. எனவே நான் சொன்ன பிரகாரம் ஒரு தஃப்சீர் அது ஹஸரத் ரசூலுல்லாஹ்தான் இறுதியில சமீ பஸீர் என்று வர்ணிக்கப்பட்டு இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராம் என்பதற்கு சங்கையான கண்ணியமான பள்ளிவாசல் என்ற கருத்து. மக்காவில் உள்ள காபா ஷரீஃபத்தான் இங்கே மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிறதுக்கு தூரமான பள்ளிவாசல் என்ற பொருள். பலஸ்தீன் தேசத்தில் ஜெருசலம் நகரத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசலை இந்த அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற வார்த்தை குறிக்குது. பி அப்திஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானை அழைத்து செய்ததாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களைத்தான் இங்கே தன்னுடைய அடியார் என்று குறிப்பிடுகிறான். அல்லாஹ் அந்த பூமியில பரக்கத் செய்திருக்கிறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியுள்ள இடம் ரொம்ப புனிதமானது, செழிப்பானது. அந்த பகுதி நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், இப்படி சகல வளங்களும் உள்ளடக்கியது. மிகவும் சுவையான கனிகள், ரொம்ப ருசியான பல வர்க்கங்கள், உணவுப் பொருள்கள் எல்லாம் அங்கே இருக்குது. முற்காலத்து நபிமார்கள்ல அதிகமானவங்க, பெரும்பால நபிமார்கள் அந்த நாட்டில் வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த மஸ்ஜிதை ஹசரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்ட அஸ்திவாரமிட்டாங்க. ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த மஸ்ஜிதை கட்டி பூர்த்தி செஞ்சாங்க. இந்த நபிமார்களும் ஹசரத் இப்ராஹிம், ஹசரத் மூசா, ஹசரத் யாக்கூப், ஹசரத் இஸ்ஹாக், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பிரபலமான நபிமார்கள் இந்த மஸ்ஜிதுக்கு சமீபத்திலுள்ள இடங்களில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த அளவுக்கு அல்லாவுக்கு விருப்பமான ஒரு பரக்கத் பொருந்திய இடத்துல அமைஞ்சிருக்குது. அஸ்ரா பி அப்திஹி என்ற அந்த வார்த்தைக்கு தன்னுடைய அடியான இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி சென்றான் என்ற பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விண்ணுலக பயணம் செய்ததை பற்றி அதிகமான ஆட்சேபனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லா தாங்களாக வானுலக பயணத்துக்கு சென்றிருந்தா இந்த மறுப்புகள் ஒரு வகை எங்களுக்கு நியாயம் என்று சொல்லும். ஆனால் எல்லா ஆற்றல் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவனே நடத்தி போனதுனால எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. ஏனென்றா இந்த வானுலக பயணத்தில் எத்தனை சிரமங்கள் ஏற்படலாம் என்று மனிதர்கள் எண்ணுகிறாங்களோ அத்தனை சிரமங்களையும் அதற்கு அப்பாலுள்ள ஏனைய சிரமங்களையும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகற்றி இருக்கிறான். எனவே இங்கே இந்த அப்திஹி என்று சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். என்னுடைய அடியான் என்ற பதம் பல சந்தேகங்களை இங்கே அகற்றிடுது. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருந்ததினால்தான் அப்படி அல்லாஹ் அவர்களை மதித்து வானுலகத்துக்கு எடுத்துக்கொண்டான் என்று அதிகமானவங்க சொன்னாங்க. நபியாக இல்லாத இருப்பின் உயர்த்தப்பட முடியாது என்று அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அக்கீதா, கொள்கை.
மற்ற மனிதரை போல அவரும் மனிதராக இருந்திருந்தால் வானுலகத்துக்கு செல்ல முடியாது என்றெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேம்படுத்தி அவர்களை வணங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவர் இறைவனுடைய குமாரனாக, அல்லாஹ்வுடைய குமாரனாக இருந்ததனால்தான் அவருக்கு அந்த வானுலக பயணத்துக்கு செல்ல முடிஞ்சது. இதனால அவர்தான் தெய்வம், தெய்வீக அம்சத்தை அவரை அவருக்கு ஏற்படுத்தி இந்த ட்ரினிட்டியன் கொள்கையை கற்றுக் கொடுத்தாங்க. இப்படியான எண்ணங்களுக்கும் கொள்கைகளுக்கும் இடமேற்பட விடாமல் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ரசூலுல்லாவுக்கு தனது அடியான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இங்கனைக்கு அடியான் என்பவர் எப்பவும் உபூதியத்தினும் அடிமைத்தனத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். இதனால் அவர் அல்லாவை தான் வணங்க வேண்டும். இப்படி அவர் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டார் என்கிறதுனால அவர்களுக்கு தெய்வீகத்தன்மை இல்லை, அவர் வணங்கப்படக்கூடியவராக இல்லை என்கிறது எல்லாம் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மறுநாடி இந்த அபுத் என்ற ஆயத்து கொடுக்கிறது. உபூதியத் அடிமைத்தனம், ரிசாலத் தூது என்ற இந்த அந்தஸ்த பாக்கிரும் மேம்பட்டது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபூதியத் என்று குறிப்பிடுகின்றான். ஏனெனில் மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பால் உயர்த்தப்படுகிறான், அல்லாஹ்வோட இணைந்து கொள்ளுகிறான். இவைகள் எல்லாமே இந்த உபூதியத்தின் ஊடாகத்தான் நடக்கும். அல்லாஹ் சஜிதா செய்யப்படுகிறான், மனிதன் சஜிதா செய்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் சமீபமாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைமைகளிலும் அடியானை தன்னோட சேர்த்து கொள்றதுக்காக வேண்டித்தான் இந்த அப்த் என்ற பெயரை கூறியிருக்கின்றான் என்பதாகவும் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனித மேனியோட மேராஜுக்கு சென்றாங்க என்கிறதும் இந்த ஆயத்தில் எங்களுக்கு சொல்லப்படுது. ஹசரத் ரசூலுல்லா 34 முறை மேராஜுக்கு சென்றிருக்கிறாங்க என்றும் சில அறிவிப்புகளை வந்திருக்குது. அதாவது எங்களுக்கு தெரியும், நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னால் நல்ல நல்ல கனவுகள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொண்டு இருந்தாங்க. எனவே நுபுவத்துக்கு முன்னாலேயே இவங்களுக்கு இந்த மேராஜ் நடந்திருக்கிறது. இதனால் அவங்க தனிமைக்கு ரொம்பவும் ஆர்வம் காட்டப்பட்டாங்க, தவம் இருந்தாங்க. அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அவங்களுக்கு ஹிராவுடைய குகையில் நுபுவத் கிடைத்தது என்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு சென்று இருந்தாலும் கூட இறுதியாக அல்லாஹ் இந்த சூரத்துல் இஸ்ராவுல சொல்லப்படக்கூடிய மேராஜ் அது வித்தியாசமானதாக இருந்தது. சிலது உண்மை கனவாக இருந்திருக்கிறது. எனவே அதற்கும் மேராஜ் என்று சொல்லலாம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனிமையை ஏற்படுத்தி பலவிதமான அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் காட்டியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டு மக்களையும் தொடர்பு கொள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி பாடுபட்டாங்க என்றால் அதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தையும் அவங்க சாதகமாக அமைத்து கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய களிமண்ணை சொர்க்கத்துடைய நீரில் கழுவி எல்லா விதமான கலக்கங்களை விட்டும் அவங்கள சுத்தப்படுத்தினாங்க. அவங்களோட பரிசுத்தமான உடம்பு சிறப்பான ஆத்மாவை போல மிகவும் உயர்ந்ததாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சமீபமானதாக இருந்தது. இதனால் அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறப்பான இந்த பயணத்தின் பாக்கியத்தை நசீபாக்கினான். இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது, யார் உண்மையான அடிமையாக அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக செயல்படுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உயர் அந்தஸ்துகளை வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் இருப்பதோடு அவங்களுடைய தன்மைகள் மிகவும் சிறந்ததாக இருக்கிறதுடனேயே அவருடைய உபூதியத்தும் அதாவது அடிமைத்தனத்தும் பூர்த்தியானதாக இருந்தது. இதனால இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான்.
அல் இஸ்ரா என்ற பதம் இங்க குர்ஆன்ல சுபஹானல்லதி அஸ்ரா என்று வந்திருக்குது. அஸ்ரா என்கிற வார்த்தை இரவுல நடத்துறது, அதாவது ஒருத்தரை நடத்தாற்றுறது என்ற கருத்து. இதனால லெய்லன் என்ற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் கூட இரவுல கொஞ்ச நேரம் என்கிறத அறிவிக்கிறதுக்காக லெய்லன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டு இருக்குது. ஏன்? இது நக்கிராவாக இன்டெஃபினிட் ஃபார்ம்ல வந்திருக்குது லெய்லன். இதன் காரணமாக அஸ்ரா என்றாலும் இரவுல நடத்துறது தான். அப்படி இருக்கும் பொழுது மறுவாலும் லெய்லன் என்ற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லை. அது கொண்டு வந்திருக்கிறது இந்த இரா பயணம், நபி அவங்க சென்ற மேராஜ், அல்லாஹ் சந்திக்கும் விண்ணுலக பயணம். அது லைலன் என்ற கொஞ்சம் நேரத்தை அறிவிக்குது. ஹசரத் ரசூலுல்லா மேராஜுக்கு சென்றது ரஜப் மாதம் 27 திங்கட்கிழமை. ரஜப் மாதம், அதாவது இப்ப நாங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் 27வது திங்கள் அன்று தான் இரவு நேரம் போனாங்க. அவங்க பிறந்தது இந்த திங்கள், நபி பதவியை அடைந்ததும் திங்கள் அன்று தான், மேராஜுக்கு சென்றது திங்கள் அன்று, மக்காவை ஹிஜ்ரத் செஞ்சு வெளியேறி மதீனாவை அடைந்தது திங்கள் நாள்ல, இந்த உலகை விட்டும் ஹசரத் ரசூலுல்லா மறைந்தது, விடை பெற்று போனது, வஃபாத்தானதும் இந்த திங்கள் நாள். ஹசரத் ரசூலுல்லா பகல் காலத்துல மேராஜுக்கு போயிட்டு இருந்தா மக்காவில் உள்ள எல்லாரும் கண்டிருப்பாங்க. ரசூல்லா இரவுல தான் மேராஜுக்கு போனாங்க, பகல்ல போயிட்டு இருந்தா மக்காவில் உள்ள எல்லாருமே கண்டிப்பாங்க. இந்த சம்பவத்தை அங்குள்ள யாரும் மறுக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இருந்திருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உண்மையாகவே விசுவாசிக்கிறவர் யார், உண்மையாகவே அவங்களை ஏற்றுக்கொள்ளாம நிராகரிக்கிறவர் யார், உண்மை முஸ்லிம்கள் யார் என்ற உண்மைகளை பகலில் சென்றிருந்தா சரியான முறையில் கண்டறிய இயலாது. இந்த உண்மையை பகிரங்கப்படுத்துறது அல்லாஹ்வுடைய கருத்தாக இருந்ததுனால இரவுல மேராஜ் நடந்துச்சு. இரவு காலம் சந்திப்புக்குரிய காலம், இரவு காலம் அது சந்திக்கிறதுக்குரிய காலம், பகல் காலம் பிரிவுக்குரிய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹபீபுல்லா, அதனால ஹபீபும் முஹிப்பும், ஹபீப் என்ற ரசூலுல்லாவும் முஹிப் என்ற அல்லாவும் இரவுல சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. இது ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாவுடைய நுபுவத்தின் 12ஆம் வருஷத்துல தான் நடந்தது இந்த மேராஜுடைய பயணம். மஸ்ஜிதுல் ஹராம் என்கிறது மக்காவுக்கு, அதாவது காபாவுக்கு பேர். மக்காவில் உள்ள மஸ்ஜித் முழுவதற்கும் இந்த பேர் சொல்லப்படுது. இது இல்லாம காபாவை சுற்றுள்ள ஹரம் எல்லை முழுவதற்கும் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுது. இந்த ஆயத்துல மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹரம் எல்லை முழுவதையும் குறித்திருக்குது. காபாவிலிருந்து மதீனாவின் திசையில இந்த எல்லை 3 மைல். காபாவிலிருந்து மதீனாவின் திசைக்கு இந்த ஹரமுடைய எல்லை 3 மைல் இருக்குது. ஈராக் பாதையில, அதாவது ஈராக் பகுதியிலிருந்து 7 மைல் தூரத்துக்கு இந்த ஹரமுடைய எல்லை ஜாரானா, அதாவது ஈராக் பாதையில இந்த ஹரமுடைய எல்லை 7 மைலுக்கு இருக்குது. ஜாரானா பாதையில 9 மைல் தூரத்துக்கு இருக்குது. தாயிஃபுடைய வழியில 7 மைல் தூரத்துக்கு இருக்குது. ஜித்தாவுடைய பக்கத்தால 10 மைல் தூரத்துக்கு இந்த ஹரமுடைய எல்லை இருக்குது. இந்த எல்லைக்குள்ள உள்ள பரப்பளவு முழுவதும் மஸ்ஜிதுல் ஹராம் தான். மக்கா இவ்வெல்லைக்கு இருக்கிறதுனால அந்த நகரமும் மஸ்ஜிதுல் ஹராம் தான். அந்த மக்கா இந்த எல்லைக்குள்ள இருக்கிறதுனால அந்த மக்கமா நகரமும் மஸ்ஜிதுல் ஹராம் என்றே கணிக்கப்படுது. ரசூலுல்லா அபு தாலிப் அவர்களுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டில்
தூங்கியிருந்த நேரம்தான் மெஹராஜ் நடந்ததாக சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்குது. குர்ஆன்ல இந்த ஆயத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் என்று கூறப்பட்டிருக்கிறதும் ஹதீஸ்கள் கூறுவதற்கும் முரண்பாடு இல்லை. எனவே அதுதான் சஹீஹானது. இன்னும் ஒரு ரிவாயத்து வந்திருக்குது. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹராமில் ஹத்தீம் என்ற அந்த அறவட்ட சுவர் இடத்துல ஹசரத் ஹம்சா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுக்கு மத்தியில் தூங்கி கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிமுஸ்ஸலாம் வந்து இவங்களை அழைத்து சென்றாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த நேரம் அதற்கு பெரும் பிரகாசம் இருந்துச்சு. அதனுடைய பிரகாசம் எவ்வளவு தூரத்துக்கு வீசியதோ அந்த இடங்கள் எல்லாம் ஹரமாக ஆயிட்டது என்றும் ரிவாயத்துகள் வந்திருக்குது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹு தாலா அவங்கள பூமிக்கு அனுப்பிய நேரம் அவங்களுடைய குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டு சுஜூதில் இருந்தாங்க. அவங்க அந்த மரத்தினுடைய கனியை புசித்ததின் காரணமாக சொர்க்கத்தில் அவங்களுக்கு மேற்கொண்டும் வாழ முடியல. அந்த இழைத்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டு துனியாவில் சுஜூதிலே இருந்தாங்க. அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு மன்னித்ததாக சொல்றதுக்கு 40 வருடங்களுக்கு பிறகு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி வச்சார். 40 வருடங்களுக்கு பிறகு தான் அவங்களுடைய தௌபா கபூல் ஆகுது. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவ்வளவு காலமாக அர்ஷ தவாப் செய்யாம இருந்தாங்க. இதனால் அவங்களுடைய உள்ளத்துல கவலை வந்துச்சு. அல்லாஹ் இடத்துல முறைப்பாடு செஞ்சாங்க. ஏற்கனவே சொர்க்கத்தில் இருந்தாங்க. அந்த நேரம் அர்ஷ தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றாங்க. ஆனாலும் அவங்க துனியாவுக்கு வந்ததன் பின்னால் அவங்களுடைய தௌபாவும் கபூல் செய்யப்பட்டது. அவங்களுக்கு அந்த அர்ஷ தவாப் செய்ய முடியலையே என்று சொல்லி கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் அவருக்காக பைத்துல் மாமூர் என்ற பள்ளியை பூமிக்கு இறக்கி வைத்தான். இந்த பைத்துல் மாமூர் 4வது வானத்தில் இருக்குது. அல்லாஹ் அந்த பள்ளியை பூமிக்கு இறக்கி வைத்தான். அது மாணிக்கத்தால் செய்யப்பட்டது. அதனுடைய பிரகாசம் உலகத்தெல்லாம் வீச ஆரம்பிச்சு. இந்த பிரகாசம் திடீரென்று உண்டானதை பார்த்து ஜின்கள் ஷைத்தான்கள் பயந்து விரண்டு ஓடிட்டது. தூரத்தில் சென்றிருந்து அந்த பிரகாசம் எந்த பக்கத்தில் வருது என்று கவனித்து இவைகள் ரொம்ப துல்லியமாக தேட ஆரம்பிச்சு இது மக்கா இருக்கிற இடத்துலேருந்து தான் வருது என்கிறத விளங்கி கொண்டு அதை பார்க்கறதுக்கு அந்த மக்கமா நகரத்தின் பக்கம் அவைகள் நெருங்கி வந்துச்சு. அல்லாஹு தாலா மலக்குகளை காவலுக்கு அனுப்பினான். அவங்க வந்து நின்று காவல் செஞ்சாங்க. ஜின் ஷைத்தான்களை தடுத்து நிறுத்தினாங்க. மலக்குகள் நின்ற இடங்கள் தான் அந்த ஹரம் எல்லை என்றும் இப்படி 3வது ஒரு ரிவாயத்தும் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இவைகள் எல்லாம் இந்த ஹரம் என்றால் என்ன என்பதற்காக வேண்டி தப்சீர் விளக்கங்கள் எங்களுக்கு கூறியிருக்குது. இப்படியான பல கருத்துகள் ஹரமுக்கு அது பேர் வந்ததன் காரணங்களாக சொல்லப்பட்டிருக்குது. 2வது தான் இந்த குர்ஆன்ல வந்தது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அக்ஸா என்றால் தூரமான இடம் என்ற கருத்து. அந்த காலத்தில் காபாவுக்கு புறவு ஜெருசலமில் உள்ள இந்த பள்ளி தான் காணப்பட்டுச்சு. வேற எந்த பள்ளியும் இருக்கல, வேறு மஸ்ஜித் ஒன்றும் இருக்கல. இந்த மக்காவிலிருந்து 1 மாத தூரம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நடக்கணும். அதனால தான் இதற்கு தூரமான பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பெயர் வந்திருக்குது. நபி அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை போனது குர்ஆனுடைய ஆதாரங்கள் மூலம் எங்களுக்கு தெரியாது. வானத்துக்கு போனது பிரபல்யமான ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு தெரிய வருது. சொர்க்கம் அல்லது அர்ஷ் வரைக்கும் அவங்க சென்றது, சொர்க்கத்துக்கு போனது, அவங்க அர்ஷ் வரைக்கும் போனது, இவைகள்லாம் ஹபருல் வாஹித் என்ற ஹதீஸுடைய வகைகளின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக இருக்குது. அவங்க விழிப்புல மேராஜுக்கு போனாங்க என்கிறது இஜ்மாவின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்குது.
இந்த ஆயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னஹு ஹுவஸ் சமீ அல் பசீர், நிச்சயமாக அவர் மிகவும் செவியேற்பவர், மிகவும் பார்ப்பவர், அல்லது அல்லாவை குறித்தால் அவன் மிக செவியேற்பவன், மிக பார்ப்பவன் என்ற கருத்து என்றாலும் சிலவங்க இதற்கு அகர் ரீதியான ஒரு கருத்தை சொல்லுறாங்க. ஒரு அடியான் உண்மையான உபூதியத்தை நிறைவேற்றும் நேரம் அல்லாஹ் ஹதீஸை குதிசில சொல்றான், குந்துலஹு சம்அன் ஃபிய யஸ்மஉ வஃபிய பசீர் என்றெல்லாம் ஹதீஸில் குதிசில சொன்னதன் படிக்கு ஒரு அடியானுடைய அவன் கேட்கும் காதாக அவன் உணரும் உள்ளமாக மாறிவிடுகிறான் என்ற அடிப்படையில் இன்னஹு ஹுவஸ் சமீஉல் பசீர் ஹஸரத் ரசூலுல்லாஹ் குறிக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே பிரபல்யமான தஃப்சீர்கள் அது அல்லாஹ்வைத்தான் குறிக்கிறது என்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைர், இதுவரைக்கும் நாங்கள் இந்த வார்த்தைகளுடைய உள்ளடக்கங்களையும் அதனுடைய சில விஷயங்களையும் வஜ்ஹு தஸ்மியா, ஏன் அவைகளுக்கு அப்படி பேர்கள் சொல்றது, மஸ்ஜித் அக்ஸாண்டு ஏன் சொல்றது, மஸ்ஜித் ஹராம் என்று ஏன் சொல்றதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நாங்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் மேராஜ் நடந்தது, இந்த மேராஜை பற்றிய ஒரு சிறிய விவரத்தை பார்ப்போம். ரசூல்லா ரஜப் மாதம் 27ஆம் தேதி திங்கக்கிழமை இரவுல அபு தாலிப் உடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அபு தாலிப் தெரியும் எங்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உண்மையான பேர் ஃபாஹிதா. இவங்க மக்கா, அதாவது கைது செய்யப்பட்ட நேரம், அதாவது மக்கா முஸ்லிம்களுடைய கைக்கு வந்த நேரம் இஸ்லாம் மார்க்கத்தை இவங்க தழுவினாங்க. அதாவது ஃபத்தஹி மக்காவுடைய நேரத்தில் இஸ்லாத்தை இவங்க தழுவினாங்க. இவங்களுடைய கணவன் ஜுபைர் நஜ்ரானுக்கு ஓடி போனார், அங்கே காஃபிரான நிலையில் மௌத்தா போனார். ரசூல்லா அந்த காலத்தில் இஷாவில் 2 ரக்காத் தொழுறது வழக்கம். அதாவது இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுறது வழக்கம். இந்த ஆயத்துக்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத் தொழுது தூங்கினாங்க. அந்த நேரம் தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுடைய முகட்டை பிளந்து கொண்டு ஹஸரத் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி முக்கியமான 3 மலக்குமார்களும் வந்தாங்க. இவங்களில் ஒவ்வொருத்தரோடையும் 70,000 மலக்கள் வந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ ஓட்டை பிளந்து கொண்டு இவ்வளோ பெரிய மலக்குகளும் 70,000 மலக்குகளும் வந்தாங்களான்னு கூறைய உடைச்சு கொண்டு, இது அல்லாஹ்வுடைய குதிரத்தோட சம்பந்தப்பட்டது. எனவே அவங்க அந்த மேலாகத்தான் இறங்கினாங்க. ஓடு கூரை பிளந்ததா இல்லைன்றது வேற விஷயம். மாற்றமாக ஹதீஸுடைய கருத்துகளின் படிக்க அப்படி வந்து இருக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டவர்கள் அந்த முகட்டில பக்கம் இருந்து தான் வந்தாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரக்கையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எழுப்பாட்டினாங்க. நபி அவங்க, நான் எழுந்து ஏண்ட சகோதரரே ஜிப்ரீலே என்ன விஷயம் என்று கேட்டேன். முஹம்மது, எனது ரப்பு அல்லாஹ் தாலா உங்களிடம் என்ன அனுப்பியிருக்கிறான். உங்களுக்கு முந்தியும் பிந்தியும் ஒருவருக்கும் செய்யாத எல்லா விதமான கண்ணியம் சங்கைகளுடன் அவனிடம் உங்களை இரவில் அழைத்து வருமாறு கூறியிருக்கிறான். உங்களுடைய ரப்புடன் பேசுறதுக்கு, அவனை பார்க்கறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களோட ரப்புடைய அதிசயங்களை, அவனுடைய மகத்துவங்களை, தத்துவங்களை நீங்கள் காண போகிறீங்க என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அப்பொழுது நான் உலு செய்து 2 ரக்காத்துகளை தொழுதேன். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சங்கமமானேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாவுடைய காரை எலும்பிலிருந்து அடிவயிறு வரும் மார்பை பொளந்து, அதாவது அந்த பிளந்த இடத்தை நபி அவங்க சமீட்சம் செஞ்சு காட்டினாங்க. ஆனால் இப்படி பொழக்கிறது இப்போ இருக்கக்கூடிய சில சர்ஜரி கருவிகளை கொண்டு பொழக்கல்ல, ரத்தம் வரவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதனால் எவ்வித வேதனையும் ஏற்படவும் இல்லை. இப்படி மார்பு பொழக்கிறது அற்புதங்கள் உண்டு. ஒரு பாத்திரத்தில் ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தை வெளிப்படுத்தி 3 முறை கழுவி அதில் என்னென்ன நோய்கள் இருந்ததோ அவைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அகற்றினாங்க. பொறை ஈமான், ஹிக்மத், விவேகம் என்ற தன்மைகளை நிரப்பி தங்க தட்டொண்டை கொண்டு வந்து அவ்விருதயத்தை அந்த தட்டில் வைத்தாங்க. ஜம்ஜம் தண்ணீரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தை கழுவியதிலிருந்து அந்த தண்ணீருக்கு ஏனைய தண்ணீர்களை பார்க்கிறோம் அதிகமான ஒரு பெருமிதம் இருந்து வருது. அதுக்கு ஒரு விசேடமான பெருமையும் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஈமான், ஹிக்மத், விவேகம் இப்படி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்ணுக்கு காணப்படக்கூடிய பொருள் அல்ல. இவைகள் உருவமாக காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவைகளை உருவமாக கண்டாங்க. எனவே அறிவு என்கிறது பாலுடைய உருவத்தில் நபி அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. இதுபோல ஈமான், ஹிக்மத், விவேகம் இவைகளும் உருவமாக நபி அவங்களுக்கு காட்ட வச்சுட்டு தட்டில் வைக்கப்பட்டிருந்த இதயத்துள்ள அது திணிக்கப்பட்டுச்சு. பொறவு அந்த இதயம் இருந்த இடத்துல திரும்பவும் வைத்து தைக்கப்பட்டது. வெளியில் பார்க்கறதுக்கு தையல் அடையாளம் தெரிந்து கொண்டிருந்தது. உண்மையில் இது தையல் அல்ல. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கைப்பட்ட அடையாளங்கள், தஃப்சீர் விளக்கங்கள் எங்களுக்கு அப்படி சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மார்ப பிளக்கும் சம்பவம் 3 முறை நடந்தது. ஒன்று ஹுனைன் நகரில் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், 5ஆம் வயதில் முதலாவதாக இந்த ஷக்கு சதர் நெஞ்சி பிளவு நடந்தது. அந்த நேரம் அவங்களுடைய இதயத்தில் இருந்த பித்துப்பையை எடுக்கப்பட்டுச்சு. இதுதான் ஷைத்தானுக்குரிய பங்கு. அந்த பித்துப்பை தான் ஷைத்தானுக்குரிய பங்கு. ஷைத்தான் மனிதனை குத்துற இடம் அதுதான். தேவையில்லாத காரியங்களை செய்யுமாறு தூண்டுற இடமும் அதுதான். நபி அவங்களுடைய இதயத்தில் ஷைத்தானுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்காதவர்களாக ஆகிவிட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சகஜமாக இருந்து வார விளையாட்டு புத்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரிசுத்தமான இதயத்தில் இல்லாமல் போயிட்டது. இப்படியான ஷக்கு சதர், இந்த மார்பை பிளக்கிறது, இந்த முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் நிகழ்ந்தது. ஹஸரத் ரசூலுல்லாஹ்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்துச்சு. வேறு நபிமார்களுக்கு நடந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாரிசுகளான காமிலான சில நபி அவங்களுடைய வராசத்தில் வரக்கூடிய வலிமார்களுக்கு இது நடக்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு நடந்த போன்றதே மாதிரி என்று இல்லாமல் அவங்க விழித்து கொண்டு இருக்கும் பொழுது வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்திலையும் இப்படி நடக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதாவது அந்த இரத்தம் அவருடைய பித்தத்தோட வெளியாகி அவங்களுடைய இருதய சுத்தம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது என்று சில கருத்துகள் சொல்லப்படுது. எனவே இவைகளை ஆத்மீக ரீதியாக ஆழமான அறிவுள்ளவர்களுக்கு அது விளங்குறதுக்கு போதும். அப்படி இல்லாதவங்களுக்கு இவைகளில் பிரச்சனைகள், சந்தேகங்கள், விதர்ப்பங்கள், தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்கும். ஆனாலும் இப்படியும் நடக்கலாம். நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு இப்படி வாந்தியின் மூலமாக அவருடைய பித்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை வெளியேற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொறவு நபி அவங்களுடைய நெஞ்சை பிளந்ததன் பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முத்திரையை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தில் முத்திரையிட்டு முதுகுக்கு புறத்தில் 2 தோல் புஜங்களுக்கு மத்தியில் நபித்துவ முத்திரையையும் அப்படியே பதிச்சாங்க. இதுதான் நுபுவத்துடைய அடையாளம். இந்த முத்திரையை சுற்றிலும் மச்சங்கள் இருந்துச்சு. இந்த மச்சங்களில் பசுமையுள்ள கருத்த ரோமங்கள் முளைந்து இருந்துச்சு. இது ஏறக்குறைய புறா முட்டை அளவு விஷாலமாக இருந்துச்சு. நுபுவத்துக்குரிய இந்த முத்திரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாசூம், அதாவது எந்த தவறும் இல்லாதவர்கள், குற்றமற்றவர்கள், நிரபராதியானவர்கள், பாவம் செய்யாதவர்கள் என்றதுக்குரிய ஒரு அடையாளம். இதனை குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலா எனக்கு ஷைத்தானுக்கு எதிராக
உதவி செஞ்சான் என்று கூறியிருக்கிறாங்க. அவன் இல்லாமலாகிவிட்டான், அந்த ஷைத்தான் இல்லாமலாகிவிட்டான் என்றும் சொல்லிக்கிறாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் 40வது வயது அடைஞ்ச நேரம், நபித்துவத்தை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பம், 2வது முறை அவருடைய ஷக்கு சதர், மார்பை பொழக்கிறது ஏற்பட்டுச்சு. நுபுவத்தின் அந்த கெப்பாசிட்டியை, நுபுவத்தினுடைய அந்த பாரத்தை தாங்கிறதுக்கு சக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த 2வது முறை பிளவு நடந்துச்சு. அவனோட முதலாவது ஹலிமா நாயகி அவங்களிடத்தில் இருக்கும் பொழுது, 2வது இந்த நுபுவத்தை தாங்கும் நேரம், 3வது ஏற்கனவே நாங்கள் பேசுவதை போல மேராஜுக்கு செல்லக்கூடிய நேரம். பிறகு ஹசரத் ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னுமொரு விடுத்தம், 4வது தடவையும் இந்த ஷக்கு சதர் ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் இலாஹியத்தான, அதாவது தெய்வீகமான ரகசியங்களை, அதனுடைய வசனங்களை, குர்ஆனினுடைய அற்புதங்களை, அதனுடைய ஹிக்மத்துகளை அவங்க மனனம் செய்யறதுக்காக வேண்டி இப்படி நடந்தது என்றும் சொல்லப்படுது. எனவே நபி அவங்க மேராஜ் போனது புராக் வாகனத்தில். அந்த புராக் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட அந்த பயணத்துக்கு தயாரானது. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பிராணியை கொண்டு வந்தாங்க. அது வெள்ளை நிறத்திலானது, மிகவும் அழகான பிரகாசமுள்ள ஒளியுள்ள ஜோதியாக அது இருந்துச்சு. அதனுடைய வேகம் மின்னல் வேகம். புராக் என்ற பெயர் அதனால தான் எங்களுக்கு தெரியும், பர்க்ங்கிறது மின்னல், அதனை வைத்துத்தான் புராக் என்று மின்னல் என்ற பெயர் அதுக்கு வந்திக்குது. இது ஒரு கழுதையை விட கொஞ்சம் உயரமானது. கோவேறு கழுதைக்கு சற்று கொளுத்ததாக இருந்துச்சு, கோவேறு கழுதையை விட சற்று கொளுத்ததாக இருந்துச்சு. இதனுடைய கன்னம் மனிதனுடைய கன்னத்தை போல இருந்துச்சு. அதனுடைய கால்கள் ஒட்டகத்தின் கால்களை போல, அதனுடைய உடம்பு குதிரையின் உடம்பை போல. அதுக்கு மேலால வெள்ளை நிறம் முத்து சடில், வெள்ளை நிறம் முத்து சடில், அதாவது அந்த சீட் போடப்பட்டிருந்துச்சு. அதனுடைய மூக்கணங்கயிறு பச்சை மரகதத்தால் இருந்துச்சு. அதனுடைய கடிவாளம் சிவந்த மாணிக்கங்களால் அமையப்பட்டு இருந்துச்சு. அவைகள் எல்லாமே ரொம்ப பிரகாசிச்சு கொண்டு இருந்துச்சு. அந்த மிருகம் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அது கண்ணுக்கு எட்டிய தூரத்துக்கு தன்னுடைய பாதத்தை வைக்கும், அவ்வளவு வேகமாக போகும். பூமியிலிருந்து வானத்தை பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு எட்டும் தூரம் வானம் விளங்குது. இதனால் அது 7 வானமும் கடக்கிறதுக்கு 7 எட்டுகளை தான் வச்சு, முதல் வானத்துக்கு ஒரு 8, இப்படி 7 வானங்களையும் 7 எட்டில் அது கடந்து போச்சு. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இதனை பார்க்கிலும் அழகான ஒரு பிராணியை நான் பார்த்ததே இல்லை, அதனுடைய அழகினால அதன் மீதேறி நான் போறதுக்கு ஆசைப்படுகிறேன். ஜிப்ரீலே, இது என்ன பிராணி என்று கேட்டாங்க. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது புராக், உங்களுடைய ரப்புடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற இதன் மீது ஏறிக்கொள்ளுங்க என்று சொல்ல, அதனுடைய கடிவாளத்தை பிரித்து கொண்டாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய அந்த மூக்கண கயிறை அழித்து கொண்டாங்க. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பின்புறத்தில் நின்று கொண்டாங்க. அதன் மீது ஏறுறதுக்கு ரசூல்லா முயற்சி செய்கிற நேரம் அது அப்படியே துளும்பி ரசூலாவை ஏற உடல்ல. அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதனை பிடிச்சி கையை வச்சு, நீ என்ன செய்கிறாய், உனக்கு வெட்கமாக இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கலும் அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகம் கண்ணியம் பொருந்திய ஒருவரும் உன் மீது ஏறியதே கிடையாது என்று சொன்னாங்க. அது வெட்கத்தால் அப்படியே வியர்த்து போட்டு அது பேச ஆரம்பிச்சது. கியாமத்து நாளில் அவர் எனக்கு ஷஃபாத்து செய்வதாக பிண நிற்கிறதுக்காக நான் தொழும்பினேன் என்று சொல்லிச்சு. அவர் கியாமத்து நாளன்று எனக்கு ஷஃபாத்து செய்யணும், அதனால தான் நான் தொழும்பினேன். ஏனென்றா அவர் அல்லாஹ் தாலாவிடம் எல்லா சிருஷ்டிகளை விடவும் சங்கை பொருந்தியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாத்து செய்வதாக பிணையேற்று கொண்டாங்க. பொறவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புராக்கின் மீது ஏறி பைத்துல் முகத்தஸை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை
நோக்கி போனாங்க. இடையில் ஒரு இடத்துல வந்த நேரம் அங்கே இறங்கி தொழுமாறு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இறங்கி 2 ரக்காத் தொழுதாங்க. புறவும் வாகனத்தில் ஏறிக்கொண்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இது எந்த இடம் என்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹசரத் ரசூலா இல்லை தெரியாது என்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இது மதியன் நகரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் மதியன் என்பவருடைய பெயரால் இந்த நகரம் பெயர் சூடப்பட்டிருக்குது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரத்துக்கு நேராக உள்ளது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மரம் அந்த மரத்துக்கு நேராக இருக்குது என்று சொல்லிட்டு அந்த பக்கத்துக்கு போனாங்க. இன்னொரு இடத்துக்கு வந்த நேரம் இறங்கி தொழுமாறு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்க்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையை நிறைவேற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் எங்கு தொழுதீங்க எனக்கு தெரியாது என்று சொன்னாங்க. பைத்துல் லஹ்மில் அதாவது பெத் லஹம் என்ற இடத்துல நீங்கள் தொழுதீங்க. இது பைத்துல் முக்கத்தஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. இந்த பெத் லஹம்ல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. அங்கேருந்து ரசூல்லா புறப்பட்ட நேரம் நெருப்பு கொல்லியோட ஒரு இஃப்ரித் ஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்தொடர்ந்து வந்துச்சு. ஹசரத் ரசூலுல்லா திரும்ப பார்க்க போகிற நேரம் பார்க்குற நேரம் எல்லாம் ரசூலா திரும்ப பார்க்குற நேரம் எல்லாம் அந்த இஃப்ரீத்தை கண்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை படித்து தாரேன், அதை நீங்கள் ஓதினா அந்த நெருப்பு கொல்லி அமர்ந்திடும், அந்த இஃப்ரீத்தும் அடங்கி பணிஞ்சு போவான். அது என்ன ஜிப்ரீல்? ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வார்த்தைகளை ஓதிய உடனே அந்த நெருப்பு கொல்லி அணைஞ்சது, இஃப்ரீத்தும் அப்படியே பணிந்து நின்றது. அந்த வார்த்தைகளை தான் கொல் ஆவுது பி வஜிஹில்லாஹில் கரீம், ஆவுது பி வஜிஹில்லாஹில் கரீம் வபி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தில்லதி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ருன் வலா ஃபாஜிருன் மின் ஷர்ரி மா யன்ஸிலு மினஸ் ஸமா வமின் ஷர்ரி மா யர்ஜு ஃபீஹா வமின் ஷர்ரி மா தரா ஃபில் அர்லி வமின் ஷர்ரி மா யஹ்ருஜு மின்ஹா வமின் ஃபிதனில் லைலி வன்னஹார் வமின் தவாரிகில் லைலி வன்னஹாரி இல்லா தாரிகை யத்ருக்கு பி ஹைரி யா ரஹ்மான். ரசூல்லா அதனை ஓதினாங்க. அதனுடைய தீங்குல இருந்து யார் ஓதினாலும் பாதுகாப்பு. பெரேலும் கனிமிக்க அல்லாவுடைய சமூகம் ஆவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தில்லதி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ருன், அல்லாவின் நிரப்பமான வார்த்தைகள், வானத்திலிருந்து இறங்கும் தீமைகள், இவைகள் அனைத்தை விட்டும் அல்லாவுடைய இந்த நிரப்பமான வார்த்தைகளும் அல்லாவுடைய நல்லதோ கெட்டதோ கடக்க முடியாத நிரப்பமான இந்த வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த பாதுகாவல் வானத்திலிருந்து இறங்குறது என்ன தீமைகளோ அதிலிருந்து பாதுகாவல், வானத்துக்கு எது ஏறுதோ அந்த தீங்கிலிருந்து பாதுகாவல், பூமியில் உண்டாகக்கூடிய தீங்குகள் அவைகளிலிருந்து பாதுகாவல், அந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய தீமைகள் இருக்குது இவைகளுடைய பாதுகாவல், இரவு பகல் விஷமம் செய்யும் ஷைத்தான்கள், இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய நேரங்கள், இப்படியான அனைத்து சந்தர்ப்பங்களையும் பிஹைரி யா ரஹ்மான், ரஹ்மான் உடைய நலவுகளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை கேட்டாங்க. வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிஹாத் செய்யக்கூடியவங்களுடைய நிலைமையை கண்கூடாக பார்த்தாங்க. வானத்துக்கு போகிறதுக்கு உண்டான பயணம் இன்னும் வானத்துக்கு ஏறல்ல, புராக்கில் போகிறாங்க. இது எல்லாமே எங்களுடைய கற்பனைக்கு எட்டாதது. ஹசரத் ரசூலுல்லாஹ் இந்த ஜிஹாதில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை கண்கூடாக பார்த்தான். நாளை மறுமையில் அவங்களுக்கு எப்படியான கூலி கிடைக்கிறது என்கிறதையும் கண்டாங்க. இன்னும் ஒரு கூட்டம் விவசாயம் செஞ்சு அதே நொடியில் அந்த கதிரை அறுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கதிரை அறுக்க அறுக்க அது மறுபடியும் உண்டாகி கொண்டே இருக்குது. இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல
இது என்ன என்று கேட்டாங்க. இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அது வளர்ந்தோங்குவதற்காக யுத்தம் செஞ்சவங்க. இவங்களுக்கு 700 மடங்கு நன்மை இரட்டிப்பாக்கப்படுது. அவங்க செலவு செய்யும் நன்மை அவங்களுக்கு வந்து கொண்டே கிடைத்து கொண்டே இருக்குது என்றதை விளங்கப்படுத்தினான். பொறவு வலது பக்கமாக ஒருத்தர், முஹம்மதே என்னை பாருங்கள், உங்களிடத்தில் நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன் என்று அழைக்கிற சத்தம் கேட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அழைப்புக்கு பதில் சொல்லாம, ஜிப்ரீலே இது என்ன? இது யூதர்களுடைய அழைப்பு. இந்த அழைப்புக்கு நீங்க பதில் சொல்லி இருந்தா உங்களோட உம்மத் எல்லாருமே யூதர்களாகிடுவாங்க. பொறவு அவங்களுக்கு இடது பக்கத்தில் அழைக்கும் சத்தம் கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இதென்ன ஜிப்ரீல், இது நசாராக்களுடைய அழைப்பு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தா உங்களுடைய உம்மத்துகள் கிறிஸ்தவர்களாகி இருப்பாங்க, ஒத்தரும் அல்லாவை வழிபடக்கூடியவங்களை ஐக்க மாட்டாங்க. நபி அவங்க இந்த உலகத்தில் என்னென்ன நிலப்பாடுகள் என்னென்ன நிலைமைகள் இருக்கின்றதோ அவைகள் எல்லாமே ஒரு உருவமாக கண்டாங்க. ஒரு பெண் அவளுடைய முழங்கைகளை திறந்தவளாக இருந்தால் அவளிடம் எல்லா விதமான அழகு அலங்காரங்களும் நிறைஞ்சிருந்தது. இவ்வுலகில் உள்ள ஒன்று மட்டும் அவளுடைய இருதயங்களை இழுக்கிறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த அழகு அலங்காரங்கள் எந்த அளவுக்குண்டா பார்க்கக்கூடியவங்க ஈர்த்து போயிடுவாங்க. அந்த பெண், என்னை பாரு, உன்னிடம் நான் சில விஷயங்களை கேட்கிறேன் என்று சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி பார்க்காம, போங்க, அலா ரிஸ்லிக் யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் போகிற மாதிரியே போங்கன்னு சொன்னாங்க. இவள் யார்? ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவள் தான் இந்த உலகம். இவளுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தா உங்களுடைய உம்மத்துகள் மறுமையை பார்க்கணும் இந்த துனியாவையே தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பாங்க என்று சொன்னான். நபி அவங்க பாதையுடைய ஓரமாக வயோதிப மாதுவை காண்றான். ஜிப்ரீலே, இவள் யார்? இந்த கிழவிக்கு இனி எஞ்சியுள்ள வயசு அளவுக்கு தான் இந்த உலகம் வயது எஞ்சி இருக்குது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இந்த துன்யா, இந்த பெண் ரொம்ப இளமையாக இருந்தா, பொறவு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வர்ற நேரம் அவள் முதியவளாக ஆகிட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அவள் கிழவியாக இருக்கிறாள் என்றும் சொன்னாங்க. அமானத்தை வாங்கி கொண்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பவங்க எப்படியான உருவமாக மாற்றப்படுவாங்க என்கிறதுனையும் இந்த மேராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு காட்டினான். ஒரு மனிதன் ஒரு விறகு கட்டி தூக்கி கொண்டு வரார். அது மிகவும் பெரிய விறகு கட்ட, அதை தூக்க அவனால் முடியலை. அந்த விறகு கட்டு பெரிதாகி கொண்டே இருக்குது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து, ஜிப்ரீல், இதென்னா? இவர் உங்களுடைய உம்மத்தில் உள்ள ஒருத்தர், இவரிடம் மனிதர்கள் அமானத்துக்கு பொருட்களை வச்சாங்க, அவற்றை சரியான முறையில் இவர் நிறைவேற்றாமல் அவர் அதனை புசித்தார், அதனை பயன்படுத்தினார். இதனால் அந்த அமானிதத்தை நிறைவேற்ற அவருக்கு முடியலை. இந்த முறையில் இவர் இந்த விறகு கட்டையை சுமக்கிறார், அது பெரிதாகி கொண்டே போகுது. எங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது ஒரு முக்கியமான விஷயம், இடையில நான் சொல்கிறேன். வாவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வாவுகள் என்று சொன்னால் வாவ் எழுத்து, அரபிக் அல்பபெட்டில் வரக்கூடிய வாவ், இவைகளை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லப்பட்டு. இந்த வாவுகள் என்றால் என்ன? அதாவது வாவுடைய ஆரம்பத்தில், அந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வாவு வரக்கூடிய சில வார்த்தைகள். இந்த வாவுகள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய தொடர்புகள் என்று சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் விலாயத், வாவுல ஆரம்பிக்குது. அதாவது பிரதிநிதி பதவி. விலாயத் என்றது பிரதிநிதி பதவி. அடுத்தது வசாரத், அதுவும் வாவை கொண்டு ஆரம்பிக்குது. அது மந்திரி பதவி, வசாரத்.
அடுத்தது வசாயா. வசாயா அதாவது மௌத்துடைய நேரத்தில் செய்யப்படக்கூடிய உபதேசங்கள். அடுத்தது வக்காலத்ஸ். வக்காலத்ஸ் பிறருடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. மற்றது தான் வதியத்ஸ், அமானித பொருள். வதியாண்டா அமானித பொருள். எனவே இவைகளெல்லாம் இந்த வாவுகளால் வரக்கூடியது. இவைகளை தவிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏனெனில் இவைகளுடைய கடமைகளை சீராக நிறைவேற்றுவது ரொம்ப சிரமம். ஃபர்லான தொழிலை விட்டவங்களை நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிலைமைக்கு ஆளாக்குவான் என்கிறதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியே உருவமாக காண்பிக்கப்பட்டுச்சு. நபி அவங்க முன்னேறி சில மனிதர்களிடத்தில் வாராங்க. அவங்களுடைய தலைகள் உடைக்கப்படுது. அந்த தலைகள் உடைக்கப்பட்ட நேரமெல்லாம் மறுபடியும் உண்டாகிவிடுது. இவங்களை பார்த்து ரசூல்லா, இவங்க யார்? இவர்கள் தான் ஃபர்லு தொழுகைகளை சீரான முறையில் நிறைவேற்றாதவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. பொறவு வித்யான ஜக்காத் பணத்தை யாரெல்லாம் சரியான முறையில் கொடுக்கலையோ அவர்களிடத்தில் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்புறம் பின்புறம் பயங்கரமான முறையில் முள்ளினாலான, அதாவது இரும்பு முள்ளினாலான பயங்கரமான முறையில் அவங்கள சுற்றி வேதனை செய்யப்படுது. ஒட்டகங்கள் ஆடுகளை மேய்றது போல மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சில கள்ளி மரம், காய்ந்த முள் இவைகளை திண்டு கொண்டிருக்கிறாங்க. நரகத்தில் உள்ள உருகிய கல்லை திண்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்க யார் என்று கேட்டதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் அவங்க மீது கடமையான பொருள்களுக்கு ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்காதவங்கன்னு சொன்னாங்க. விபச்சாரம் செய்கிறவர்கள் காட்டப்பட்டாங்க. சில மனிதரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. அவங்களுடைய கைகளில் பச்சை மாமிசம், வெந்த மாமிசம் இருக்குது, பாத்திரங்கள் இருக்குது. அந்த பாத்திரங்களிலும் அந்த மாமிசங்கள் இருக்குது, பச்சை மாமிசம், வெந்த மாமிசம். அவங்க அந்த பச்சையான கெட்ட இறைச்சியை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்க யார் என்று விசாரத்துக்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் விபச்சாரம் செய்தவங்க, இவங்க தான் ஜினா செஞ்சவங்க என்று சொன்னாங்க. எனவே இவைகள் எல்லாமே பயங்கரமான தண்டனைகள். மேராஜின் பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பயணத்தில் காட்டப்படுது. இதை போன்ற பாவங்களில் நாங்கள் சிக்கி இருந்தோம்டா இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் தௌபா செய்யணும். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், ஏராளமான தகாத தொடர்புகள், அதிகமான விபச்சாரங்கள், ஹலாலுக்கு இடம் கிடையாது, ஹராத்துக்கு இன்றைக்கு எல்லா பக்கத்திலையும் பாதைகள் திறக்கப்பட்டிருக்குது. இதனால் இதில் சிக்கி கொள்ளக்கூடியவங்க அதை தவறுன்னு கூட உணர்றதில்லை. பயங்கரமான அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்கிறதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் இந்த புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தில் பாதுகாக்கணும். இந்த கண்ணியமிக்க மாதத்தில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்து கொடுத்து முயற்சி செய்யணும். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பயணத்தில் வழிப்பறி திருடர்கள் அவங்களுடைய உருவமும் காட்டப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டையுடைய அருகில் வந்தாங்க. அதாவது மரக்கட்டை ஒன்றுட அருகில் வந்தாங்க. அந்த மரக்கட்டை இடத்துல வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அது கிழிக்காமல் விடுறதில்லை. எல்லாத்தையுமே கிழித்து போடுது. எப்படி மரக்கட்டையை கிழிக்கிறதோ அது மாதிரி அந்த இடத்துல அதனை கிழித்து போடுது. இதை பற்றி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டோம். மனிதர்கள் நடமாடும் பாதையில் இருந்து கொண்டு மனிதர்களுடைய வழிப்பறி செய்கிறவர்கள் தான் இவர்களுக்கு இப்படியாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பொறவு வட்டிக்கு வாங்குறவர்கள் அவங்களுடைய உருவம் காண்பிக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு மனிதன் இரத்த நதியில் நீந்து கொண்டு இருக்கிறான். கரையை வறந்து கரைக்கு ஏறும்போது அவன் மீது ஒரு கல் எறியப்படுது. அவன் மீண்டும் அப்படியே மடங்கி அந்த இரத்த ஆற்றிலே போயிட்டு சேரிடுறான். இப்படியாக இவனுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. இவன் யார் என்று கேட்ட நேரம் இவன் தான் வட்டி உண்பவன் என்று சொன்னாங்க. பிறருக்கு உபதேசம் செஞ்சு அந்த உபதேசத்தின்படி
நடக்காதவங்களுடைய உருவமும் காட்டப்பட்டுச்சு. சில மனிதர்களை கண்டாங்க, அவங்களுடைய நாக்குகளும் உதடுகளும் கத்தரியால் வெட்டப்பட்டு கொண்டிருக்குது, கத்தரியால் தரிக்கப்படுது. தரிக்கப்படும் நேரமெல்லாம் அது மீண்டும் உண்டாகிடுது. இவங்களை குறித்து யார் என்று கேட்ட நேரம், இவங்க தான் பிரசங்கிகள், அவங்க செய்யாததை பிறருக்கு உபதேசம் செஞ்சோங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளக்கம் சொன்னாங்க. மனிதர்களை குறித்து யாரெல்லாம் புறம் பேசுவாங்களோ அவங்களுடைய உருவமும் காண்பிக்கப்பட்டுச்சு. சில மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டாங்க, அவங்களுக்கு செம்பு நகங்கள், அதனால அவங்களுடைய முகங்களை மார்புகளை கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. யார் இவங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தான் மனிதர்களுடைய தசைகளை மாமிசங்களை தின்பவங்க, கண்ணியங்களுக்கு உலை வைக்கிறவங்க என்றெல்லாம் சொன்னாங்க. அதாவது ரீபத் பேசக்கூடியவங்க, தூஷண செய்கிறவங்க புறவு காண்பிக்கப்பட்டாங்க. ஒரு கல்லுக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அதிலிருந்து பிரம்மாண்டமான மிருகம் வெளியாகுது. அது அந்த கல்லினுடைய செல்ல விரும்புது, ஆனால் அதற்கு போக முடியலை. தூசணம். இன்றைக்கு சண்டை பிடிக்கக்குள்ள ரெண்டு பக்கத்துலேருந்து இவங்களும் என்ன செய்ய, சைனீஸ் பாஷையில் சொல்ல, அவங்களும் பர்மா பாஷையில் பதில் சொல்ல, இப்படி என்ன செய்யுது, ஆண்கள் பெண்கள் தூசிக்கக்கூடியவங்க. அங்கே ஒரு பயங்கரமான மிருகம் வெளியாகுது என்று சொல்லப்படுது. அவங்களுக்கு வேதனை செய்து, அதே நேரம் ஒரு பெரிய கல் உண்டு, பாறை உண்டு, அதற்குள்ள இவங்க போக விரும்புகிறாங்க, அதில் இறுகி கொள்கிறாங்க. இதை பற்றி ஹஸரத் ரசூல் இடத்துல கேட்ட நேரம், இது நபி அவங்களோட உம்மத்தில் சேர்ந்தவங்க, பெரிய தூசணங்களை செஞ்சு கொண்டிருந்தவங்க, வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளை அவங்க அப்படியே கணைகளாக மாற்றி அதனால் எரிந்திடுவாங்க. சொர்க்கத்துடைய விசேஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பயணத்தில் காட்டப்பட்டுச்சு. ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க. அது குளிர்ந்த நல்ல சுகந்தமான வாசமுள்ள இடம், கஸ்தூரி வாசம் கமழ்ந்து கொண்டிருந்துச்சு. சத்தமும் கேட்குது. ரசூலுல்லா, இது என்ன கேட்குற நேரம், இது சொர்க்கத்து சத்தம். எனது ரப்பே, நீ வாக்களித்ததை எனக்கு கொடுப்பாயாக என்று அது சொல்லி கொண்டிருக்குது என்று, அதாவது அந்த சொர்க்கம் சொல்லுது, நீ எனக்கு வாக்களித்ததை தா, அதாவது நல்லடியார்களை தா என்று கேட்டுக்கொண்டிருக்குது. நரகத்து உடைய நிலைமைகளையும் நபி அவங்களுக்கு காட்ட வச்சு ஒரு பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க. அங்கு வெறுக்கத்தக்க ரொம்ப மோசமான சத்தம் கேட்குது, துர்வாடையும் வந்தது. இது என்ன? இது நரகத்து சப்தம். எனக்கு வாக்களித்ததை எனது ரப்பே எனக்கு தருவாயாக என்ற அந்த நரகம் கேட்டுக்கொண்டே இருக்குது. இந்த நரகவாதிகளை அது இன்னும் போதா, இன்னும் போதா, எனக்கு தான் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்குது. ஹஸரத் ரசூலுல்லா பாதையை விட்டும் விலகின ஒரு மனிதனை கண்டாங்க. அவனுக்கு பக்கத்தால் போனாங்க. அந்த மனிதன், இங்கே வா முஹம்மத் என்று நபி அவங்களை அழைக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது அந்த பக்கம் போங்க, அதாவது அந்த பக்கம் போங்கண்டா அவனுக்கு பதில் அளிக்க வேணாம், அப்புறம் விலகி போங்க என்று சொல்கிறாங்க. இதை விசாரித்த நேரம், அல்லாவின் விரோதியான இப்லீஸ், நீங்கள் அவன் பக்கம் சேர்ந்து விட வேணும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. பிறகு ஒரு நல்ல மண்மேடு, அதில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபரின் மீது தொழுது கொண்டிருக்கிறாங்க. அவரை நீ சங்கியாக்கி வைத்தாய், மேன்மைப்படுத்தினாய் என்று சப்தமிட்டு கூறுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் யார் என்று வினர்ந்தாங்க. அதற்கு ஜிப்ரீல், இவர் இம்ரானுடைய புதல்வர் மூசா அலைஹிஸ்ஸலாம். யாரிடம் பேசுகிறார் என்று கேட்குறதுக்கு, தங்களை குறித்து தான் அவங்களுடைய ரப்பிடம் பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரின் அருகில் இறங்கி 2 ரக்காத் தொழுகை நிறைவேற்றாங்க. நபி அவங்க ஒரு மரத்துக்கு அருகில் போகிறாங்க. இதெல்லாம் மேராஜுடைய பயணத்தில் நடக்குது. ஒரு மரத்துக்கு அருகாமையில் போகிறாங்க.
அந்த மரத்தடியில் ஒரு வயோதிபர் அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. இவர் யார் சொன்னாங்க, இவங்க உங்களோட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு சலாம் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொன்னாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சலாம் சொல்லிட்டு, ஜிப்ரீல் உம்மிடம் இருக்கிறவர் யார்? அவர்தான் உங்களுடைய புதல்வர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரபி உம்மி நபிக்கு வாழ்த்துக்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாவை வாழ்த்துறாங்க. பரக்கத்தை அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க. அந்த மரத்தின் அடியில் தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபர் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்தில் இறங்கி 2 ரக்காத்துகளை தொழுதாங்க. வாகனத்தில் அமர்ந்து பைத்துல் முக்கத்திஸுள்ள பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க. புராக்கில் அமர்ந்து பைத்துல் முக்கத்திஸுள்ள பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க. அங்கிருந்த ஈலியா என்ற இடத்துக்கு வந்தாங்க. அதுதான் பைத்துல் முக்கத்திஸுடைய நகரம். அங்கே மலக்குகளின் ஒரு பெருங்கூட்டம் ஹசரத் ரசூலாவை வரவேற்றாங்க. பாபுல் யமானி வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுழைந்தாங்க. இந்த வாசலில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அடையாளம் இடப்பட்டிருந்தன. அந்த வாசல் வழியே நகருக்குள் புகுந்து பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிக்கு நுழைஞ்சாங்க. அந்த மஸ்ஜித தலைவாசலில் ஒரு கல் இருந்துச்சு. ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய கையை அதில் போட்டு ஒரு துவாரம் ஒன்று போட்டாங்க. ஒரு ஹால் ஒன்றை ஏற்படுத்தி புராக் மிருகத்தை கட்டி வச்சாங்க. அந்த கல் இன்னும் அங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுது. எனவே இப்படியாக மெராஜுடைய விஷயம் இன்னும் சிலது தொடர்ந்து இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு சுருக்கமாக சில விஷயங்களை சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.